ஈரோட்டில பெரிய மாரியம்மன் கோவில் ஃபெஸ்டிவல் தாங்க பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்கும். எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. எப்போ தான் அந்த ஃபெஸ்டிவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கள் ஊரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ நைட் ஒரு 11:50 இருக்கும். ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருக்கும்போது தான் இன்றைக்கி கம்மன் நடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே உடனே கிளம்பிட்டோம் இல்லையா? நைட் டைமில் தாங்க கம்மன் நடுவாங்க. பூச்சாட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் கம்மன் நடுறதே இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி கிளம்பி போயிட்டோம். 3 மாரியம்மன் கோயில் இருக்கு. பெரிய மாரியம்மன் கோவில், நடு மாரியம்மன் கோயில், கடைசி மாரியம்மன் கோயில். 3 மாரியம்மன் கோயிலையும் ஒரே டைம்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. கம்பத்துக்கு தண்ணி விடுறதுக்கு. ஸோ அப்படி தான் நைட் டைம்ல ஒரு 12 மணிக்கு மேல கிளம்பி போனோம். கூட்டம் ரொம்ப கம்மியா இருந்தது. 24 ஹவர்ஸும் கோயில் ஓப்பன்ல தான் இருக்குங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தாங்க தெரிஞ்சது. இது தெரியாம டே டைம்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமிய பார்க்குற மாரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். ஈரோட்ல எல்லோ சிட்டி அப்படின்னாவே பெரிய இது தானே. ஸோ அங்க வந்து ஃபெஸ்டிவல் செமையா இருக்குங்க. எல்லோ டேலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. செமையா இருக்கும் கோயில்ல. ஸோ இதெல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஈரோட்ல நியர்பைல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. சுயம்புவா உருவான கோயிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்கும்.